வணக்கம் நண்பர்களே. இது ஒரு சிறப்பு பார்வை காணொளி. என்ன சிறப்பு பார்வை? பொருளாதார சமமின்மை என்பது பல திருட்டு சம்பவங்களுக்கும் சட்டத்துக்கு புறமான செயல்களுக்கும் வழிவகுக்கும். பொருளாதார சமமின்மை என்பது எப்படி உருவாகிறது? நன்றாக பாருங்கள். இங்கு சுரண்டல் இல்லாமல், அதாவது மனித வளத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு அமைப்பு இல்லாமல் இந்த பொருளாதார சமமின்மை ஏற்படாது. இன்னும் கொஞ்சம் புரியும்படி விளக்கமாக சொல்வதென்றால், ஒரு பெரும் நிறுவனமோ ஒரு பெரும் அந்நிய நாட்டு நிறுவனமோ இங்கிருக்கும் மனித வளத்தை சுரண்டி அதற்கு ஈடான ஊதியங்கள் தராமல் அல்லது சலுகைகள் தராமல் அந்த வளத்தை அவர்கள் சொந்த பொருளாக பாவித்துக் கொண்டார்கள் என்றால் இந்த சமமின்மை உண்டாகும். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஏறத்தாழ 58 வயது வரை உழைக்கிறான் என்றால், அந்த 58 வயது வரை உழைத்த பின்பு அவனுடைய உடல் உழைக்கும் திறனை இழக்கும் பொழுது அவன் மீதி வாழ்க்கையை எத்தனை காலம் வாழ்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு இருக்க வேண்டும். பொருளாதார பாதுகாப்பு நான் கூறுவது. இந்த பொருளாதார பாதுகாப்பு இந்தியாவில் குறிப்பாக அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், சீனியர் சிட்டிசன் என்று சொல்பவர்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கிறது என்றால் எனக்கு தெரிந்து இல்லை. காரணம், அவர்கள் யாரையோ ஒருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய, பொருளாதாரத்தில் சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்க ஊதியம் பெறுவர்கள் மட்டும் அவர்கள் பென்ஷன் என்று பெறலாம். இப்போது அது கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது. புதிய பென்ஷன் கொள்கை எல்லாம் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அப்போது ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை, ஒரு அச்சமுடன் வாழக்கூடிய எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சம், ஒரு தன்னுடைய வயதான காலத்தில் நம் பொருளாதாரத்தில் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய சூழல் வருமோ, நாம் உடல் ரீதியாக ஆரோக்கியமற்று போய்விடுவோமோ என்ற அச்சத்திலேயே ஒருவரை வாழ வைப்பது என்பது ஒரு தேசம் நிம்மதியான தேசம் என்று கூற இயலாது. அப்படி பார்க்கும்பொழுது இந்திய தேசத்தில் இந்த மக்கள் எத்தனையோ நன்மைகளை பெறுவதாக விளம்பரங்கள், அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு மாகாணத்தை சேர்ந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, நடுவண் அரசாங்கம் இருந்தாலும் சரி, அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை நன்மையாக வைத்துக் கொள்வதாக ஒரு பாவனை செய்கிறார்கள், அல்லது தேர்தலுக்காக அப்படி ஒரு பாவனைகளை உருவாக்குகிறார்கள். அந்த பாவனைகள் உண்மையாக இருக்குமோ அல்லது ஒருவேளை நடத்தி காண்பிப்பார்களோ என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் அது அப்படி நடப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் பெரும்பங்காக ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரும்பங்கு அளிப்பது பணம் தான் என்பது நாம் எந்த வாதத்திற்கும் செல்லாமலேயே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பணம் மட்டுமே என்று நாம் சொல்லவில்லை, பெரும்பான்மையாக பணம். இந்த பணம் என்ற விஷயத்தில் நமக்கு அமைச்சர், நாம் தேர்வு செய்கிற ஒரு உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக வருகிறார். அவருக்கு நிதித்துறை ஒதுக்கப்படுகிறது என்றால் அவர் அதை திறமையாக கையாண்டு ஒரு வறியவனுக்கும் ஒரு மிக சொற்ப சம்பளம் வாங்கக்கூடிய நபருக்கும் எல்லா சலுகைகளும், அவனுக்கு 3 வேளை உணவும் கிடைக்கும்படியான ஒரு திட்டத்தை வகுக்க தெரிந்தவர் தான் நிதியமைச்சராக இருக்க வேண்டும். தற்போது இருக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அத்தனை ஒரு வலிமை கொண்டவரா என்று மிகப்பெரிய கேள்வி உண்டாகிறது. காரணம், அவர் 2 முறை அமைச்சர் பதவியில் இருக்கிறார். போன முறை, இந்த முறை அவருக்கு நிதி அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி அமைச்சகம் என்பது அவர்களுடைய நிதி ஆளுகை அல்லது அவர்கள் ஒரு பணம் கையாளுதல், நிதி நிர்வாகத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் கொடுக்கப்படுகிறதா, அல்லது ஏதோ ஒரு பெரும் அமைப்புகள், மறைமுகமாக செயல்படக்கூடிய பெரும் அமைப்புகள், இயக்கங்கள் தான் இந்த அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. அப்படி பார்க்கையில் இந்த நாட்டினுடைய எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றவனாக ஒரு சாதாரண குடிமகன் இருக்க வேண்டும். இது சர்வதேச மந்த நிலை, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது அல்லது குறைந்தது, அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்தது குறைந்தது, இது போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் சுதந்திரம் என்பது நாம் நம்மை நாமே சட்டமேற்றி ஆண்டு கொள்கிற சுதந்திரம் அடைந்த பின்பு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 75 ஆண்டுகள் என்பது ஒரு 3 அல்லது 4 தலைமுறைகள். 3-4 தலைமுறையாக நாம் ஒரு தேசத்தில் இன்னும் வறுமையை எதிர்கொண்டு வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருப்பது என்பது எங்கோ ஒரு பிழை நடக்கிறது என்றுதானே அர்த்தம். இன்றைய நிதியமைச்சரை
குறை சொன்னால் அவர் அதுக்கு முன்னால் ஆண்ட காங்கிரஸை சொல்வார். ஆக மொத்தம் அரசியலில் இருப்பவர்களுக்கு நிபுணத்துவம் என்பது எந்த துறையிலும் இல்லை. அவர்கள் மக்களை ஏமாற்றுவது, வரி பணத்தில் தங்கள் சொந்த சொத்துக்களை, தங்களுடைய சொந்த நிதி வளங்களை பெருக்கிக் கொள்வது என்பதில்தான் மிக திறமையாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் வரி வருவாயை கொண்டு மக்களை வளப்படுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏதாக தெரியவில்லை. அப்படி செய்து கொள்வதாக காட்டிக்கொள்வர்களும் ஆட்சிக்கு வருவதில்லை. அவ்வளவு நிபுணத்துவம் உள்ளவர்கள். ஸோ எந்த நிபுணத்துவமும் இல்லாமல் ஒருவர் அமைச்சராகும் ஒரு விந்தை, அந்த ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இப்படி இத்தனை வருட காலம் கழிந்த பின்பும் நாம் இன்னும் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்ன பதில் சொல்வார்கள்? நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் சாலையை போட்டிருக்கிறோம், எத்தனை கிலோமீட்டர் ரயில் பாதைகள் போட்டிருக்கிறோம், தண்டாவளங்கள் அமைத்திருக்கிறோம், மெட்ரோ வந்திருக்கிறது. இருக்கட்டும், இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு யார் அந்த வாங்கும் சக்தி, அந்த பர்ச்சேஸ் பவரில் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்றளவும் தனியார் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வும் உழைக்கும் நேரமும் பணி செய்யும் நேரமும் எங்களுக்கு இத்தனை வேண்டும் என்று போராடக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். சாம்சங் தொழிற்சாலை தான் சொல்கிறேன், சென்னையில். இன்னொன்று, ஒரே இடத்தில் எல்லாத்தையும் குவிப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய சீர்கேடுக்கான காரணம். நீங்கள் மும்பையிலோ, கல்கத்தாவிலோ, டெல்லியிலோ, சென்னையிலோ, பெங்களூரிலோ கொண்டு போய் அத்தனையும் குவிக்கிறீர்கள். ஏன் பரவலாக்கம் இல்லை? பரவலாக்கம் இருந்தால் இன்னும் பெரிய நன்மைகள் நிகழும் என்பது என்னுடைய ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை. தொடர்ந்து இந்த சிறப்பு பார்வைக்கான விஷயங்களோடு அடுத்தடுத்த வீடியோக்கள் அணுகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.